Hey guys, welcome to Foodie Goals. இன்னைக்கு நம்ம சேனலில் டேஸ்டியான chocochip cookies எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை செய்யறதுக்கு 1/3 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே அளவு பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது சால்டட் பட்டர். உங்ககிட்ட அன்சால்டட் பட்டர் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இடையில கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போது இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுகரும் பட்டரும் சேர்ந்து ஒரே மிக்சராக வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்து வரும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டான மிக்சர். நெக்ஸ்ட் இது கூட ஒரு எக்கோட எல்லோ மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் பார்ட் வேண்டாம், எல்லோ பார்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 3/4 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சீவில் போட்டு சளிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்க கலந்துக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு லைட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃபைனலாக இது கூட 1/4 கப் சாக்கோ சிப்ஸ் சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்கோ சிப்ஸ் அவ்வளோ சீக்கிரம் டோ கூட மர்ஜ் ஆகாது. உள்ளே அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா சாக்கோ சிப்ஸையும் மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி 1 hour ஃப்ரிட்ஜில் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இப்போ 1 hour ஆகிடுச்சு. நான் டோவை ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுட்டேன். அவன் 210 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே இந்த மாதிரி எடுத்து அது மேலே அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் ஷீட் கூட யூஸ் பண்ணலாம். இல்லைனா வெறும் ஆயில் மட்டும் க்ரீஸ் பண்ணி அப்படியே கூட உள்ளே வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம டோலேருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு பால் மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பாமில் வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு சைட்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சைட்ஸில் எதுவும் பிரேக்கும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இது உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா இந்த மாவு ஃபுல்லாமல் எடுத்து வச்சு சப்பாத்தி ரோலர் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏதாவது குக்கி கட்டர்ஸ் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி பேக்கிங் ட்ரேயில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க மாவு எல்லாத்தையுமே பேக்கிங் ட்ரேயில் எடுத்து வச்சிடலாம். அவன் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட பேக்கிங் ட்ரே உள்ளே வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக்கீஸ் எல்லாம் பேக் ஆகிடுச்சு. இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இந்த ஸ்டேஜில் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதை நம்ம நல்லா கூல் பண்ணணும். அதனால ஒரு ஒயர் ரேக்குக்கு மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு ஒயர் ரேக் மாற்றி நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பை பாய், ஹேவ் ஃபன்.